ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னால நீங்க என்ன கண்டிப்பா பாத்துக்க மாட்டீங்க. எனில இருந்து இந்த சிங் சாங் இந்த யூடியூப் சேனல்ல எப்பவுமே எங்களோட கண்டென்ட் வீடியோ ரெகுலரா வந்துட்டு இருக்கோம். நீங்க கண்டிப்பா பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணுங்க. இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு ஆளை பத்தி தான் நம்ம பேச போறோம். கண்டிப்பா அவங்களுக்கு தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு ஆளை பத்தி தான் பேச போறோம். வேற யாருமே இல்ல. நம்ம பேச போற ஆளு யாருன்னா காமராஜர். அவங்கள எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். காமராஜர் அப்படின்னு சொன்னாலே கல்விக்கண் திறந்த காமராஜர் அப்படின்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா? காமராஜர்னு கல்வின்னு சொன்னாலே காமராஜர். நம்ம காமராஜர் பத்தி ஒரு சின்ன கதை பார்ப்போம் வாங்க. காமராஜர் ஒரு நாள் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு சின்ன பையன் அதுல இருந்து விளையாடிட்டு இருக்கான் மண் வச்சு. அப்ப அந்த காமராஜர் அவனை கூப்பிட்டு, அவருக்கு மனசுல சிந்தனை என்னடா இந்த பையன் ஸ்கூலுக்கு போகாம இருக்கான்னு அவருக்கு தோணுது. அப்ப அந்த பையனை கூப்பிட்டு, இங்க வாட தம்பி, நீ ஏன்டா ஸ்கூலுக்கு போல அப்படின்னு கேக்குறாரு. அந்த பையன் சொல்றான், சார் நான் சாப்பிடணும், நான் வேலைக்கு போனதான் என்னால சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ காமராஜர் கேட்கறேன், நான் உனக்கு சாப்பாடு போடுறேன், நீ ஸ்கூலுக்கு போறியா, படிக்கிறியா அப்படின்னு கேட்கறாரு. அவன் சொன்னா, நான் படிக்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி சாப்பாடு போட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் மறுபடியும் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த பையன் விளையாட்டு இருக்கான். அப்ப கூப்பிட்டு கேட்கறாரு, என்னடா சாப்பாடு போட்டா ஸ்கூலுக்கு போவேன்னு சொல்றேன், இப்ப இங்க இருந்து விளையாடிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறாரு. ஒன்னு அந்த பையன் சொன்னா, சார் நீங்க சாப்பாடு போட்டீங்க, ஆனா எனக்கு போடுறதுக்கே ட்ரெஸ் இல்ல சார், நான் எப்படி ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு கேட்டாரு. அப்ப சொன்னாரு, நான் உனக்கு ட்ரெஸ் தரேன், நீ ஸ்கூலுக்கு போறியா அப்படின்னு. அதே மாதிரி ட்ரெஸ் கொடுத்தாரு, ஸ்கூலுக்கு போனான். மறுபடியும் ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அதே மாதிரி விளையாட்டு இருக்கான். இவருக்கு என்னடா இந்த பையன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி இதாயிடுச்சு. மறுபடியும் கூப்பிட்டு, என்னடா சாப்பாடு தந்தே ஸ்கூலுக்கு போறேன்னு சொன்னேன், துணி தந்தா ஸ்கூலுக்கு போறேன், ரெண்டும் தந்தேன், ஏன்டா இப்ப போகல சார்? நீங்க ரெண்டுமே தந்தீங்க, எழுத படிக்க நோட்டு புக் இல்ல சார், நான் எப்படி சார் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு. அதே மாதிரி நோட்டு புக் தந்தாங்க. அவர் 50 வருஷத்துக்கு மேல ஆகுது அரசியலுக்கு அவர் இறந்தும் போயாச்சு. ஆனா இது வரைக்கும் அதை தாண்டி எத்தனையோ அரசியல்வாதி வந்திருக்காங்க. ஆனா இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி நல்லது எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. காமராஜர் இன்னும் 2 நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. அதை இப்ப சொல்றேன். அவங்க வீட்டுக்கு பைப்ல தண்ணி வருது. தண்ணி வரதுனால அவங்க அம்மா தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. காமராஜர் வராது. என்னம்மா பைப்பு தண்ணி வருது அப்படின்னு. ஆமாடா பைப்பு தண்ணி வருது. அப்போ ஏமா தண்ணி வருது அப்படின்னு கேட்கறாரு. என்னடா தண்ணி ஏன் வருதுன்னு கேட்கற அப்படின்னு. ஊர்ல எல்லா வீட்டையும் தண்ணி வருதாமா அப்படின்னு கேட்கறாரு. இல்லடா நம்ம வீட்டு தான் வருது. அது ஏமா நம்ம வீட்டுக்கு மட்டும் வருது அப்படின்னு கேட்க போது அவங்க அம்மா சொல்றாங்க, நீ அரசியல்வாதிடா, நீ இப்போ நல்ல ஒரு பதவியில இருக்க, அதனால நம்ம வீட்டு தண்ணி வரதான் செய்யும். இல்லம்மா அப்படி சொல்லாதீங்க, இது நீங்கள் சொல்கிறது எப்படிமா இருக்குது? அப்போ அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, என்ன அரசியலில் இருந்தால் மட்டும்தான் அப்போ தண்ணி வருமா அப்படி சொல்லிட்டு அவங்க கஷ்டப்படும் சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட பேசி அந்த தண்ணியவே கேன்சல் பண்ண வராங்க. அவர் தண்ணி விட்டால் எல்லா வீட்டுக்கும் விடுங்க, இல்லையே தண்ணியே வேண்டாம், எங்கள் வீட்டுக்கும் தண்ணி வேண்டாம் அப்படின்னு சொன்னவர் காமராஜர். அவ்வளோ நல்ல விஷயம் பண்ணவர். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு கூப்பிடுவான். அப்போ காமராஜர் சொல்லுவார், என்னடா கல்யாணமா உனக்கு அப்படின்னு. ஆமாடா எனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் கூப்பிடும்போது அவள் ஃப்ரெண்டு கேட்பான், உனக்கு என்னடா அரசியல்வாதி இல்லை, உனக்கு என்னடா பண்ணணும், உனக்கு என்னடா வேணும், என்ன சாப்பாடுல போடும் அப்படி கேட்கும்போது காமராஜர் சொல்லுவார், ஏய் நான் உன் கல்யாணத்துக்கு வரமாட்டோம் சிப்போ அந்த மாதிரிலாம் சொல்லி அவங்க மனசு கஷ்டப்படுத்திடுவார். அப்போ அவன் ஃப்ரெண்டு என்னடா இவன் இப்படி சொல்லிட்டானே அப்படி சொல்லிட்டு வருத்தத்துலேயே போவான். அப்புறம் அவனுக்கு கல்யாணம் வருது. கல்யாணத்துக்கு காமராஜர் போகிற நல்ல கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போகிறாரு. அப்போ அவன் ஃப்ரெண்டு கேட்குறான், ஏன்டா நீ அன்னைக்கு அப்படி சொன்னேன், நான் ஏன் சொன்னார்னா இதுக்கு ரீசன்னா காமராஜர் அரசியலில் இருக்கனால அவன் ஃப்ரெண்டு தேவையில்லாமல் இவருக்கு நிறைய செலவு பண்ணிடுவான். அந்த மாதிரி ஒரு நல்ல தாட்டில் அப்புறம் அந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் கஷ்டப்படுவாங்க, அரசியல்வாதினா மட்டும்தான் இவ்வளோ செலவு பண்ணுவாங்க போல் அப்படி கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு அந்த செலவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அவன் கல்யாணத்துக்கு வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு சர்ப்ரைஸ் கொடுத்தவர் காமராஜர். அவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணவர். அடுத்த ஆளுக்கு மனசு கஷ்டப்படுத்தாமல் ஊரில் உள்ள ஊரில் அவர் அவ்வளோ பணம் இருந்து அவ்வளோ அரசியல்வாதி இந்த இதில் அப்புறமா கூட தண்ணி வரைக்குமே என்னென்னா, இல்லை எல்லா ஊருக்கே தண்ணி வந்தால் தான் எனக்கு தண்ணி வேணும், இல்லைன்னா எங்கள் அம்மாவும் ரோட்டில் தான் போய் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னவர் காமராஜர். இனி வர அரசியல்வாதி யார் அப்படி இருப்பா? கண்டிப்பாக யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னொரு காமராஜர் வர்றது நம்ம கையில் நம்ம உருவாக்குறதுல தான் இருக்குது, நம்ம போடுற ஓட்டுலேயும் நம்ம மக்களோட தீர்ப்பில் தான் இருக்குது. இன்னொரு காமராஜர் வர்றதுக்கு இன்னொரு காமராஜர் வரணும்னு எல்லாருமே கண்டிப்பாக ஆசைப்படணும். அப்போ தான் இந்த நாடு நல்லா இருக்கும், வளர்ச்சியாக இருக்கும், முன்னேறும். கல்விக்காக என்ன பண்ணலாம்? இப்போ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பார்த்தா ஹிந்தி கிளாஸ் இருக்கு, இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருக்கு, எல்லா நாலேஜுமே அந்த பிள்ளைங்களுக்கு இருக்கு, பொண்ணுங்க பசங்க எல்லாருக்குமே இருக்கு. அப்போ அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஹிந்தி தெரியுமா தெரியாது, இங்கிலீஷ் தெரியுமா தெரியாது, அதை கொண்டு வரலாம்ல. புதுசா இங்கிலீஷை கொண்டு வரலாம், ஹிந்தியை கொண்டு வரலாம். அது தப்புல யாரு மேல தெரியுமா? மக்கள் மேல. ஓட்டு போடுறீங்களா, உங்க மேலதான் ஃபுல் தப்புமே வரும். புதுசா ஒரு ஆளை வந்தா எப்படி இருக்கும், யார் நமக்கு நல்லது பண்ணுவான், நம்ம பிள்ளைங்களோட இது எப்படி மாறும், நம்ம நாடு எப்படி முன்னேறும் அப்படின்னு சொல்லி நீங்க ஓட்டு போடுங்க. எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. காமராஜர் இருக்கிறது வரைக்கும் அந்த இது நல்லா இருந்து கல்விக்காக இவ்வளவு பண்ணிருக்காரு. இது வரைக்கும் அரசியல்வாதி எந்த கல்விக்காக எதுவுமே பண்ணல. இவ சொல்றாளே ஒருத்தி, நான் அவ்வளவு பெரிய பொண்ணெல்லாம் கிடையாது, சின்ன பொண்ணு தான். எனக்கு சிந்தனை உங்க எல்லாருக்குமே வரணும், அப்பதான் இந்த நாடு நல்லா இருக்கும். எல்லாருமே யோசிங்க, யாருக்கு நம்ம ஓட்டு போட்டா நல்லா இருக்கும், நம்ம
நாடு எப்படி முன்னேறும், எப்படி இப்ப வந்து சென்னைன்னு சொல்லும் போது சென்னை ரொம்ப எல்லாருமே சொல்லுவாங்க நான் வந்து சென்னைக்கு வரேன் அப்படி சொல்றாங்க. கன்னியாகுமரியில இருக்கவங்க சென்னைக்கு வரேன்னு சொல்றாங்க, வரோம். ஆனா கன்னியாகுமரியில ஒரு விஷயம் என்னன்னா ஆறு குளம் எல்லாமே இருக்கு. அதே இது சென்னையில நீங்க யாருமே பார்க்க முடியாது. எல்லாமே நம்ம வந்து ஓட்டு போடுற விஷயத்துலதான் எல்லாமே இருக்கு. நம்ம தலையெழுத்தே மாறணும், அது இந்த ஓட்டுனால மட்டும்தான். தயவு செய்து இனி ஓட்டு போடும்போது யாருக்கு ஓட்டு போடணும், யார் நமக்கு நல்லது பண்ணுவாங்க, நமக்கு பிள்ளைங்களுக்கு எந்த நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுங்க. நான் இவ்வளவு யோசிக்கும் போது நீங்க யோசிக்கும் போது நாடு நல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த இது சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்க கண்டிப்பா இந்த இதை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.